படத்துல அந்த கதைக்குள்ள அப்படி ஒரு கேரக்டர் இருந்தது. நேரம் கருதி ஆட்டோக்காரனை போய் அடிக்கிறான், அடுத்து அவனு, அந்த மாதிரி இருந்துச்சு படத்துல. பட் நேரம் கருதி அதை எடுத்துட்டாங்க. பட் அந்த மாதிரி எண்ணம் கண்டிப்பா கார்த்திக் இருக்க வாய்ப்பே கிடையாது. யாரையும் புண்படுத்தணுங்கிற எண்ணம் கார்த்திக் இருக்குமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான். அந்த ஒரு ஏன்னா கதையை நான் கேட்டப்பவும் அது அந்த ஒருத்தன் அப்படி இருந்தாங்கிற மாதிரி தான் அது இருந்துச்சு. அண்ட் இது கண்டிப்பாக நாங்கள் பொதுவாக இதை சொல்லி யாரையுமே அப்படி நாங்கள் மனசார அப்படி யாருக்காவது ஒரு வேளை இது ஒரு மாதிரி பர்சனலாக ஃபீல் ஆயிருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து அந்த எங்களோட வருத்தத்தையும் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறோம். அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த படம் ஒரு கல்வியாளர், ஒரு கல்வி தந்தைங்கிற ஒரு விஷயத்தை வச்சு வருது. எங்கள் ப்ரொடியூசரே ஒரு மிகப்பெரிய எஜுகேஷனலிஸ்ட். ஸோ அதனால நாங்கள் அதை அப்படி பொதுவாலாம் அப்படி இது பண்ண முடியும். அது ரொம்ப முடிந்த அளவு யாரையும் காயப்படுத்தக்கூடாதுங்கிறது எங்கள் எண்ணம். அப்படி ஏதாவது காயப்பட்டிருந்தா தயவு செய்து எங்களை மன்னிச்சுக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், இருங்க 50வது நாள் ஃபங்க்ஷன் கொண்டாட போறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடும். இந்த படத்துக்கு பெருசா கொடுக்கணும். சார் ஐசரி சார் கல்வி தந்தை சொல்லிட்டு தியாகராஜன் சார் வந்து தவறு பண்ணுற மாதிரி கதை சொல்லியிருப்பாங்க. அந்த கதையை கேட்குறப்போ உங்களுடைய அந்த ஃபீலிங் என்ன? இந்த ஒரு கல்வி தந்தையை பற்றி இந்த மாதிரி போடுறீங்களா, ஃபீலிங் இல்லையா அவங்களுக்கு? இல்லை, எனக்கு அந்த ஃபீலிங்லாம் இல்லை. இது வந்து ஒரு நல்ல கருத்து. இந்த கருத்தை நம்ம சொல்கிறது இன்னும் ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். இல்லை, ஒரு கேர்ளோட வந்து அவர் தவறாக நடக்கிறான்றதை காட்டியிருக்கீங்க. அதாவது நான் இந்த இடத்துல அப்படிதான் சொல்லணும்னு நம்ம சொல்லலை. அந்த கதையின் நாயகன், அந்த கனகவேலுங்கிறவன் என்ன சொல்றான்னா, அவனோட ஆதங்கத்தை பதிவு பண்றான். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தா இதை நிரூபிக்கிறதுக்கு செத்து போன பொண்ணே வந்து சாட்சி சொல்ல வேண்டியதா இருக்கேங்கிற ஆதங்கத்தை பதிவு பண்றான். ஆனா அப்படி இருந்துடக்கூடாது. நடந்துட்டு தானே இருக்கு. ஆமா, அதான் நான் சொன்னேன். இது என்னன்னா, இது என் கையில் இல்லை சார்ட் அவுட் பண்றது. எனக்கும் இதுல பொறுப்பு இருக்கு, உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு, நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் வந்து என் கையில இருந்தா கொடுத்துருப்பானே, இவர் கையில இருந்தா கொடுத்துருப்போம். பட் இந்த சொல்யூஷன் நம்ம சமுதாயம் மொத்தம் நம்ம எல்லார் கையிலும் இருக்குதுங்கிறனால இதுக்கான சொல்யூஷனை நம்ம தான் எல்லாரும் சேர்ந்து எழுத போறோம். இல்ல, அது சொல்யூஷன் இல்லை, அது ஆதங்கம். இப்படி பொண்ணு உயிரோட வர வேண்டியது இருக்கேங்க அவன் ஆதங்கப்படுறான். அப்ப இதுக்கான தீர்வு என்னன்னா, அது நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலும் இருக்கு. நம்ம இதை எப்படி நம்ம இந்த சமூகத்துக்குள் என்ன விதைக்கிறோமோ அதுவாக தான் இந்த சமூகம் ஒரு 10 வருஷம் கழிச்சு மாறுது. ஸோ தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து நீங்கள் எழுதுவது மூலமாகவும் நாங்கள் படைப்பதன் மூலமாகவும் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த சமூகம் ஒரு நல்ல சமூகமாக ஒரு ஆல்ரெடி ஒரு நல்ல லேர்ன்ட் எஜுகேட்டட் இதாக தான் நிறைய உலக அரங்கில் நம்ம பார்க்கப்படுகிறோம், தமிழர்களாக பார்க்கப்படுகிறோம். தொடர்ந்து இது பண்ணா Thank you. புரியலண்ணே. இல்லை அரசியல் வேணாண்ணே. சக்ஸஸ் மீட்.